ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே முறை இல்லாமல் தயிர் செய்கிறதுக்கு ஒரு 4 டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் பால் தயிரான பிறகு சட்டுன்னு புளிச்சு போகாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் 2 நாள் ஆனாலும் தயிர் புளிச்சு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே முறை இல்லாமல் தயிர் செய்கிறதுக்கு நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காத பசும்பால் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல கெட்டியான தயிர் கிடைக்கும். நான் தண்ணி கலந்த பசும்பால் தான் எடுத்திருக்கேன். தயிர் செய்கிறதுக்கு பாலை ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 கொதி வர வரைக்கும் காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. பாலை ஆற வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடை படிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆடை படிஞ்சதை ஒரு ஃப்ரீசரில் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மாதம் 200 ml வரைக்கும் வீட்டிலே நெய் தயார் பண்ணலாம், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல். இதுபோல் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரேன் ஃப்ரீசரில். அடுத்து பார்த்திங்கன்னா கெட்டியான உரைமோர் இருந்தால் மட்டும்தான் கெட்டியான தயிர் கிடைக்கும். வீட்டில் இந்த மாதிரி தண்ணியான உரைமோர் இருந்துச்சுன்னா இதுபோல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுபோல் ஃபில்ட்ரு பண்ணும்போது தண்ணிலாம் கீழே வந்துடும், கெட்டியான உரைமோர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த கெட்டியான உரைமோர் வீட்டில் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாலை ஆற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி விட்டு ஆற வைக்காமல் வெளியே ஃபேன் காற்றுல பக்கத்துலேயே இருந்து ஆற வைங்க. மூடி போட்டு மூடி விட்டு ஆற வச்சிங்கன்னா ஆவிலாம் மறுபடிக்கும் தண்ணி உள்ளே விழுந்து பால் தண்ணி ஆகிறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மூடி போட்டு மூடி விட்டு ஆற வைக்க வேண்டாம். ஓப்பன்லேயே இப்போது ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் லேசாக கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கை பொறுக்கிற சூட்டுக்கு லேசாக கதகதன்னு இருக்குது பால் பார்த்திங்கன்னா. இப்போ இந்த ஆடையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரே முறை இல்லாமல் தயிர் செய்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காம்போடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டையான பச்சை மிளகாவை பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி, காஞ்ச மிளகா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் செய்கிறதுக்கு மேலே டஸ்ட்டுலாம் இருக்கும். இப்போ இதையும் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க பவுலில். அடுத்து ஒரே முறை இல்லாமல் தயிர் செய்கிறதுக்கு லெமன் எடுத்திருக்கேன். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 9 சொட்டு இருந்தால் போதும் கொஞ்சமாக தயிர் செய்கிறதுக்கு. நிறையா 1 கப் அளவு தயிர் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். அடுத்து உரைமோர் சேர்த்து நம்ம தயிர் செய்ய போகிறோம். கெட்டியான உரைமோர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக தயிர் செய்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உரைமோர் சேர்த்துக்கோங்க. உரைமோர் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை எல்லா பவுல்லையும் சேர்த்துக்கலாம். முதல்ல லெமனில் சேர்த்துக்கலாம், அடுத்து உரைமோரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பால் தயிரான பிறகு சட்டுன்னு புளிக்க ஆரம்பிச்சிடும் வெயில் சீசனில். அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுபோல் ஹாட் பாக்ஸில் நீங்கள் தயிர் செய்யும்போது சட்டுன்னு புளிச்சு போகாமல் இருக்கும். 2 நாள் ஆனாலுமே புளிச்ச வாடை வராமல் இருக்கும். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுபோல் ஹாட் பாக்ஸில் தயிர் செய்யும்போது தயிர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாள் மதியமே நீங்கள் உரைமோர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் மதியம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயிரை. நீங்கள் ஹாட் பாக்ஸில் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நீங்கள் ஓப்பன் பாத்திரத்தில் வச்சு தயிர் செஞ்சிங்கன்னா சட்டுன்னு தயிர் ஆகிடும். மற்றபடி தயிர் புளிச்சு போகாமல் இருக்கும் 2 நாள் ஆனாலும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் 6 மணி போல் நான் உரைமோர் ஊற்றி வச்சுருந்தேன். மறுநாள் ஒரு 11 மணி போல் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரியாக எனக்கு தயிர் ஆகிறதுக்கு ஒரு 16 மணி நேரம் போல் எடுத்திருக்கு எனக்கு. பாருங்கள், நல்ல கெட்டியான தயிர் கிடச்சிருக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாலையும் நல்லா கெட்டியான தயிர் கிடச்சிருக்கு. பசும்பாலில் தயிர் செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் கெட்டியான பாக்கெட் பாலில் தயிர் செஞ்சிங்கன்னா கெட்டியான சூப்பரான தயிர் கிடைக்கும். நான் இன்றைக்கி பசும்பாலில் தான் செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெமன் சேர்த்து நம்ம தயிர் செஞ்சுருக்கோம். அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயில் செய்கிறத விட லெமன் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு கெட்டியான சூப்பரான தயிர் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரே முறை இல்லாமல் தயிர் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெமனையே சூஸ் பண்ணலாம். நல்ல சூப்பரான கெட்டியான தயிர் கிடச்சிருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டுலேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நார்மலாக நம்ம உரைமோர் சேர்த்து செய்யும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்து தயிர் செஞ்சுருக்கோம். அதுவும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது, ஆனால் கெட்டியான தயிர் மேலே நல்லா படிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும்.
அடுத்து நம்ம உரைமோர் சேர்த்து தயிர் செஞ்சுருக்கோம். நல்லா கெட்டியான உரைமோர் சேர்த்து அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான கெட்டியான தயிர் கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இதே போல் டிப்ஸுகளோட ஃபாலோ பண்ணி பாருங்கள். தயிர் புளிச்சு போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி 2 நாளைக்கு கூட தயிர் புளிச்சு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தயிர்லேயும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்காது, காரத்தன்மை எதுவும் இருக்காது. பச்சை மிளகாலாம் சேர்த்து செய்யும்போது நார்மலாக நம்ம உரைமோர் சேர்த்து செய்யும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.